அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, கொல்லா நெறியே புகழிலமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே முக்கியமான பதிகம் இங்கிதமாலை. இந்த ஒரு அற்புதமான பதிகம். இந்த இங்கிதமாலை பதிகத்திற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். அந்த உரை விளக்கம் வழிவடிவிலே இதுவரை 46 பாடல்களுக்கு உண்டான உரை விளக்கம் அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது. இன்றைய நாளிலே அதற்கு அடுத்தடுத்த ஒரு சில பாடல்களுக்கு உரை விளக்கம் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் ஒலி வடிவிலே தரப்பட உள்ளது. பாடல் எண் 47. உருகால் ஒற்றிவான பலி கொள்ள வகையுண்டோ என்றே ஒருகால் எடுத்து ஏண்டு உரை என்றார், ஒருகால் எடுத்து காட்டும் என்றேன், வருகாவிரிப்பு நம்பலத்தே வந்தால் காட்டுகின்றோம் வேல் இருகாலுடையாய் என்கின்றார், இதுதான் செடி என்னேடி. உருகா ஒற்றிவான பலி கொள்ள வகையுண்டோ என்றேன், ஒரு கால் எடுத்து ஈண்டு உரை என்றார், ஒரு கால் எடுத்து காட்டும் என்றேன், வரு காவிரி பொன்னம்பலத்தே வந்தால் காட்டுகின்றோம், வீழ் இருகால் உடையாய் என்கின்றார், இதுதான் செடி என்னேடி. வரு காவிரி பொன்னம்பலத்தே வந்தால் காட்டுகின்றோம், வீழ் இருகால் உடையாய் என்கின்றார், இதுதான் செடி என்னேடி. இருகாலுடையாய் என்கின்றார், இதுதான் செடி என்னேடி. ஓர் ஆன்மா அருள் அனுபவம் பெறும்போது எங்கும் தன்மயமான காட்சியை காண்கின்றது. எவ்விடத்தும் ஆன்ம பறவைகளே தோற்றுகின்றனவாம். இதுவே ஈண்டு குறுகா ஒற்றி எனப்பட்டுள்ளது. இங்கு தன் நிறைவு பெற்றுள்ளதால் மற்ற எதுவும் தேவையே இல்லை. அப்படி இருக்கும்போது நீர் பிச்சை ஏற்க வந்துள்ளது என்ன நியாயம் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொல்லுகிறார், ஒரு கால் எடுத்து ஈண்டு உரை என்று. ஒரு கால் எடுத்து உரை என்றது கால் என்பதிலுள்ள நடுவான் துணைக்காலை எடுக்கச் சொன்னதாக கொள்ள வேண்டும். அப்படி காலை எடுத்துவிட்டால் கல் என்றிருக்கும் அக அருள் ஜோதியை காண்பாயாக என்றார். அக அருள் ஜோதியை கல்லுதல் ஆகிய செயலால் வெளிப்படுத்திக் கொள்ளலே ஒரு கால் எடுத்து உரைத்தல். அதற்கு அவள் ஒரு கால் எடுத்து காட்டும்படி வேண்டுகிறாள். அதற்கு அவர் வருகாவிரி பொன்னம்பலத்தே வந்தால் காட்டுகின்றோம் என்கின்றார். பொன் அம்பலத்திலேதான் இடது கால் தூக்கி ஆடிக்கொண்டிருப்பதை காண்கின்றோம். இந்த பொற்சபை காட்சியை காண வேண்டுமாயும் அங்கு சென்று நான் என்ற போத உணர்வுக்கும் அது என்ற கடவுள் தோற்றத்திற்கும் இடையில் உள்ள மாயா உணர்ச்சி ஒழிக்கப்பட வேண்டும். அம்பலத்தை உள்ள கடவுள் ஜோதியே கடவுளும் நாமும் ஆன ஒன்றாய் இருக்கிறது. இரு கூறாக இருக்கிறோமா, இரு பாதியாக உள்ளோமா? அப்படி ஒன்றாகவே இருக்கின்றதாகவும் சொல்ல முடியாது. இரண்டு தனி நிலையில் இருக்கின்றதாகவும் கொள்ள முடியாது. இருப்பது அருள் ஒளி ஒன்றே, ஆனால் மருள் உணர்வில் இருந்து கொண்டே. அது நாம் என்று பாவித்துக் கொண்டிருந்தாலும் போதாது. அருள் அனுபவத்தால் நான் என்ற போத உணர்வு தேய்ந்து கழிய கழிய அந்த அளவுக்கு அருள் ஒளி நிறைந்து கொண்டு வரும். ஆகையால் இந்த மாயா போத உணர்ச்சியின் கூறே அருள் ஒளியை மறைத்திருப்பதாக தோற்றும். பக்குவத்தே அப்போதம் ஒழிவது நிச்சயம். இதைத்தான் வீழ் இருகாலுடையாய் என்றுள்ளார். முழுமையான அருள் ஒளி பொருளில் ஆண்டவர் கூர் நிலையானது ஆன்மாவின் ஆணவ பகுதி வீழ்ந்து ஒழியும். அதாவது இருகால் பாதியாக உள்ளதாம். அரை பங்குடையது வீழ்ந்து போகக்கூடியதே. ஆன்ம தலைவியின் நான் என்ற இருக்கூறு தேய்ந்து போவது அது ஆண்டவர்மயமானதே என்ற அருள் ஞான நிறைவும் பெறுவதும் ஒரே சமயத்தில் ஏற்படுவது அனுபவம். இந்த அருள் உணர்வு பெற்று இருப்பதே பொன்னம்பலத்தில் சிவநடனம், அதாவது இடதுகால் தூக்கி காட்டப்படுகின்ற காட்சியாகும். அடுத்த பாடல் எண் 48. வேலை ஞானம் புகழ் ஒற்றி விளங்கும் தேவரணிகின்ற மாலையாதென்றேன் அயம் மால் மாலை அகற்றும் மாலை என்றார், சோலை மலரென்றே என்றேன் சோலையே நாம் தொடுப்பதென ஏல முருகல் புரிகின்றார், இதுதான் செடி என்னேடி.
வேலை ஞாலம் புகழ் ஒற்றி விளங்கும் தேவ அணிகின்ற மாலை யாது என்றேன். அயன்மால் மாலை அகற்றும் மாலை, அயன்மால் மாலை அகற்றும் மாலை என்றார். சோலை மலரன்றே என்றேன். சோலையே நாம் தொடுப்பது என ஏலமுறுவல் புரிகின்றார். இதுதான் சேடி என்னேடி. சோலை மலரன்றே என்றேன், சோலை மலரன்றே என்றேன். சோலையே நாம் தொடுப்பதென ஏலமுறுவல் புரிகின்றார். இதுதான் சேடி என்னேடி. நம் நில உலகம் சிறப்பது நீர் நிறைந்த சூழ் கடலால் தான். இதிலேதான் திருவொற்றியூரில் நம் கடவுள் விளங்குகின்றார். உண்மையில் நம் மனித பிறப்பு தண்ணிய தயவினால் உருவாகியுள்ளது. இதில் ஆன்ம ஒற்றியும் உள்ளது. ஆண்டவர் அணியும் மாலை யாதாயுள்ளது? அறமுடைய பரன் சூடும் மாலை, அயன் அரிகளின் மயக்கத்தை அகற்றும் மாலையாம். அப்படியானால் அது சோலை மாலையாய் இருக்க முடியாதே என்று ஐயவினா எழுப்பினாள். ஆனால் தாம் கொண்டுள்ளது சோலையே என்று இலேசாக சிரிக்கின்றார். ஒற்றியாக சூடியுள்ள மாலை குளிர்ச்சி பொருந்திய அருள் ஒளியையாம். அருள் சக்தி அகமிருக்க புறம் எங்கும் சூழ்ந்திருப்பது ஒளியே. அதுதான் ஆண்டவருக்கு உண்மை மாலையாகும். அந்த தயா ஒளி மாலையை சோலை மாலை என்றும் தண்டலை என்றும் சாற்றப்படும். தண்டலை என்றாலே சோலை என்று பொருள். அன்றியும் அரிபெருமர்களின் குளிர்ச்சி பொருந்திய தலையோடுகளால் ஆன மாலையுமாம். அன்றியும் அரிபிரமர்களின் குளிர்ச்சி பொருந்திய தலை ஓடுகளால் ஆன மாலையுமாம். அருள் செய்யலாம் அத்தேவர்களின் அறியாமை மயக்கத்தை ஒழிக்கப்படுவதால் அவர்களின் மால் அகற்றும் மாலை எனப்பட்டது. சோலை மாலை, தண்டலை மாலை சாதாரண மலர் மாலை அல்ல, மாண்ட தேவர்களின் தலைமாலையே. அவர் புரிகின்ற புன்முறுவல் ஏலமுறுவல் எனப்பட்டுள்ளது. அவர் புரிகின்ற முன்முறுவல் புன்முறுவல் ஏலமுறுவல் எனப்பட்டுள்ளது. ஏலம் என்றால் மனம் என்று அர்த்தம். அவருடைய அருள் ஒளிசூழ் மாலையில் அருள் மனம் உண்டு. அன்றியும் அவரது புன்முறுவலிலே கூட அம்மனம் உண்டாம். கண்மமும் மாயையும் கடந்த ஆன்மாவுக்கு லேசான அருள் ஒளி, அதாவது பல்லை முறுவலை காட்டி அரைக்கணத்திலே மாலையும் சுட்டி மணந்து கொள்ளும் குறிப்பே இந்த ஏலமுறுவல். இங்கித முறுவலே பிற்காலத்தில் வள்ளலாருக்கு அருள் ஒளி திருவின் திருமணம் கூட்டி வைத்து அவரது சுத்த சுகானந்த வடிவில் பசும் கற்பூர நன்மணம் நிலைகொள்ளச் செய்துவிட்டது. அடுத்த பாடல் எண் 49. உயிர் உள்வுறைவி திருவொற்றி உடையீர் நீர் என் மேல் பிடித்த வைரம் அதனை விடுமென்றேன். வயிறி அல நீ மாதேயாம் செய்கிறது அகற்றும் முலையிடங்கொள் செல்வன் அலகாண்டெடி என்றே இயல் பொன்முறுவல் புரிகின்றார். இதுதான் சேடி என்னேடி. உயிர் உள்வுறைவீர் திருவொற்றி உடையீர் நீர் என்மேல் பிடித்த வைரம் அதனை விடுமென்றேன். வயிறி அல நீ மாதேயாம் செய்கிறது அகற்று உன் முலையிடங்கொள் செல்வன் அல காண் தெளி என்றே இயல்புன் முறுவல் புரிகின்றார். இதுதான் சேடி என்னேடி. செய்கிறது அகற்றும் முலையிடங்கொள் செல்வன் அலகாண் தெளி என்றே இயல்புன் முறுவல் புரிகின்றார். இதுதான் சேடி என்னேடி. திருவொற்றி உடையார் ஆன்மாவில் இருக்கும் அருட்பெரும் சக்தியே. அந்த அருளின் கூறே ஜீவதேகத்தில் உயிராக தோற்றி செயல்படுகின்றது. அவ்வுயிர் சக்தியோடு விளங்கும் மன உணர்ச்சி நம் இதயத்தினிடத்தே இருந்து விளங்குவது. இம்மனம்தான் தனது கடின இலக்கத்தன்மைகளால் இந்திரியங்கள் உடன் கூடி துன்பத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கச் செய்கின்றது. இந்திரிய சுகங்களை புலனீச்சையை மிக விரும்பிக் கொண்டு சுக போக வாழ்வில் திளைத்திருக்கும் ஜீவான்மாவைத்தான் உன் முலை இடங்குள் செல்வன் எனப்படுகிறது. இந்த அபக்குவ ஆன்மாதான் தேவேந்திரன் ஆக கற்பனை செய்யப்பட்டது. ஆனால் நம் பக்குவ ஆன்ம தலைவி அருளையே வேண்டியிருப்பவர் பதியிடத்தில் வேண்டுகின்றாள். என்மேல் தயை காட்டுங்கள், என்மேல் கொண்ட கடின சித்தத்தை வைரத்தை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கூறுகிறாள். அதற்கு அவர், நீ ஒன்றும் வயிறி அதாவது கல் நெஞ்சி அல்ல, உன் நெஞ்சில் கொண்டுள்ள கோபத்தை அதாவது செயிர் ஆம் குற்றத்தை அகற்றுவாய் பொற்புடையாளே அழகியே என்கின்றார். இப்படி சொல்லிவிட்டு மேனிலை அருள் அம்பலத்தே தன் அருள் இயல் முறுவலை காட்டி தெளிவு பெறச் செய்கின்றார். சிலர் கடவுள் தம்மை ரொம்பவும் சோதிக்கிறார், கருணை காட்டுகின்றார் இல்லை என்று சொல்லி வருந்துகின்றார்கள்.
அது உண்மை அறியாமையே. ஒருவன் இந்திரிய சுகங்களில் நாட்டம் கொண்டு இன்பங்களை இச்சிக்கின்றான். அப்படி அச்சுகங்களை பெறுகின்றவன் அமைதி அடையாது மேலும் மேலும் வேட்கையை வளர்த்து கொண்டே போகிறான். முடிவில் அழிவே உறுகின்றான். இப்படிப்பட்ட அற்ப சுகி அதற்கு தடை ஏற்படும் போதுதான் முன் கூறியபடி கடவுள் சோதிக்கிறார், கருணை காட்டுகிறார் இல்லை என்று வருந்துகின்றான். புலனிச்சை அற்றவர்கள், அன்பு உள்ளம் கொண்டவர்கள், திருவருளிலே உண்மை பற்று கொண்டவர்கள் நலமே பெறுவார்கள். அவர்கள் ஏதேனும் முதலில் சோதனைக்குட்படுத்தப்படுவது போல் தோன்றினான் கூட விரைவிலே அருள் பாலித்து மெய்யின்பம் வழங்கப்படுவான். ஆகவே அருள் நாட்டம் கொண்டு அருட்பணி மேற்கொண்டு அன்பிலே வாழத் தொடங்கிவிட்டால் திருவருளாலே தேவையானவை எல்லாம் அப்போது வழங்கப்பெற்று அமைதியாக நிரதிசையானந்தமாக உலகினை இனிது தழைத்திடலாகும். அடுத்த பாடல் எண் 50. தண்டாவளம் சூழ் திருவொற்றித்தலத்தில் அமர்ந்த சாமி நுங்கை எண்கார் முகமா பொன்னென்றேன் இடையிட்டறிதலறி ஒன்றார் மண்காதலிக்கும் மாடென்றேன் மதிக்கும் கனைவில் அன்று என்றே எண்கான் நகை செய்து அருளுகின்றார் இதுதான் சேடி என்னேடி. தண்டாவளம் சூழ் திருவொற்றி தலத்தில் அமர்ந்த சாமி நுங்கை எண்கார் முகமா பொன் என்றேன் இடையிட்டு அறிதல் அறி ஒன்றார் மண் காதலிக்கும் மாடு என்றேன் மதிக்கும் கணை வில் அன்று என்றே எண்கான் நகை செய்து அருளுகின்றார் இதுதான் சேடி என்னேடி. தண்டாவளம் சூழ் திருவொற்றித்தலத்தில் அமர்ந்த சாமி நுங்கை எண்கார் முகமாம் பொன்னென்றேன் இடையிட்டறிதல் அறி ஒன்றார் மண்காதலிக்கும் மாடென்றேன் மதிக்கும் கனிவில் அன்று என்றேன் எண்கான் நகை செய்து அருளுகின்றார் இதுதான் சேடி என்னேடி. எண்கான் நகை செய்து அருளுகின்றார் இதுதான் சேடி என்னேடி. ஆன்மாவம் திருவொற்றியை சூழ்ந்துள்ள இம்மனித பிறப்பு தேகம்தான் குளிர்ச்சியும் வளமும் நிரம்பிய மனம் ஆக சொல்லப்பட்டுள்ளது. இவ்வொற்றி உடையார் கையில் கொண்டுள்ளது எண்கார் முகமாம். அதாவது இவ்வான்மாவுக்கு கடவுள் அனுபவம் உண்டாகும் பொருட்டே எண்கார் முகம் சத்விசார சிந்தனா சக்தி ஆகிய எண்ணத்தை கொண்டுள்ளதாம். இந்த உடலாகிய அதாவது கார்முகம் வில் அல்லது தனு. இந்த உடல் மாப்பொன் என்று தலைவி சொன்னாள். உண்மையில் இத்தேகம் நித்திய சுத்த சுவர்ண மய ஆன்மாவின் விரிநிலையே ஆம். ஆன்மாவே புற உடம்பாய் தோற்றியுள்ள காரணத்தால் இத்தேகமும் மெய் எனப்படுகிறது. இத்தேகம் ஐம்பூதமயமாய் இருப்பதால் அதுவும் காற்று அனல் ஆகாயம் எல்லாம் கலந்த வண்ணம் பொன் உள்ளீடாய் இருப்பதால் இந்த உடலாம் மெய் அனுபவத்தில் பொன்வண்ண சுத்த தேகமாய் திகழும். மேலும் எண்கார் முகம் எண்சான் வில்லாம் தேகம் இதுவாக கொள்ளப்படும். இந்த உடல் எண்கார் முகம் மாப்பொன் என்றதின் விளக்கம் மேலும் விரிகிறது. ஆன்மாவானது சுத்த பொன்னாக இருக்க அதில் மாப்பொன் அதாவது 1/20 பங்கு எடுத்து சூழ் உடல் ஆக்கப் பெற்றிருப்பதாய் இங்கு உணரலாகும். உலகியலிலும் சுத்தமான சொக்கத்தங்கத்தால் நகை செய்யப்படுவதில்லை. அதில் மாப்பொன் எடுத்து செம்பை கலந்து உருக்கியே ஆபரணம் செய்வாராம். இக்கருத்து கொண்டதே பொற்கொல்லனை பற்றிய ஒரு பழமொழி. தாய்ப்பொன்னில் மாப்பொன் எடுப்பான் என வழங்கப்படுகின்றது. தாய்ப்பொன் என்பது சுத்த சொக்கத்தங்கம். மேலும் கடவுள் அருட்பெருஞ்சோதியை மாற்றறியாத செடும் பசும் பொன்னாய் அகழ்வான் வெளிமுற்றும் நிரம்பியுள்ளது. அது நம் அனுபவத்தின் பொருட்டு ஆன்மாவை திகழ்ந்து உயிர் உடம்பாய் சூழ்ந்துள்ளதாம். எல்லாவற்றின் உள்ளும் கடவுள் பொன் இருந்தும் கூட இறைநிலையில் மாற்று அறியப்படாததாயும் ஆன்ம நிலையில் பத்தரை மாற்றாகவும் உள்ளது என்பர். ஆதலின் அத்தெய்வீக இறை இயற்பொன்னே அதாவது பெரிய பெருமைமிக்க பொன்னாகவும் கொள்ளப்படும். இப்படியுள்ள மாப்பொன்னை இடையிட்டு நிறுத்து பார்த்து அறிய முடியுமா? ஒரு காலம் முடியாது. உலகம் பொன்னை மிக விரும்புகிறது என்று தலைவி குறித்தாள். மண் அதாவது நில உலகம், மாடு அதாவது ரிஷபம், பொன் ஆன்மாவுக்குள்ளிருக்கும் அருட்சக்திதான் திரிமல திரிபுர ஒழிவில் வெளிப்பட்டு இந்த மண்ணான உடம்பை சுத்த பொன்னுருவாக ஆகி தாங்கிக் கொள்ளுகிறதாம். இதுதான் ஜோதி சிவத்தை ஆதி நாராயணன் தாங்கியுள்ளதாக கூறப்படுவது. ஆன்ம அரிக்குள் அதாவது வாயுக்குள் உலகமெல்லாம் அடங்கி இருப்பதாக விசுவரூப காட்சி தோற்றம் காட்டினது. இதுதான் ஜோதி சிவத்தை ஆதி நாராயணன் தாங்கியுள்ளதாக கூறப்படுவது. ஆன்ம அரிக்குள் அதாவது வாயுக்குள்
விசுவரூப காட்சி தோற்றம் காட்டினது. திரிபுர தகனத்தின் போது திருமால் அம்பாகத்தான் ஏற்கப்பட்டாரே தவிர வில்லாக அல்லவாம். திரிபுர தகனத்தின் போது திருமால் அம்பாகத்தான் ஏற்கப்பட்டாரே தவிர வில்லாக அல்லவாம். இதுவே இங்கு கணை வில் அன்று என்றுள்ளது. விசார ஞானத்தால் உண்மையை கண்டுகொள்ளும்படி நகை செய்து அருள்கின்றார். அதுதான் எண்கான் நகை செய்ததாக உரைக்கப்பட்டுள்ளது. மண்ணோர் உலகிகள் காதலிப்பது, மிக விரும்புவது மாடு, அதாவது அருட்பொன் என்று பக்குவ ஆன்மா நினைக்கிறது. அருள் ஒளியை பெற்று அது கொண்டு திரிதேக சித்தி ஏற்க வேண்டும் என்பது இந்த ஆன்மாவின் அவா. ஆனால் உலகர் விரும்பியது அன்று அம்புதான், மும்மல பொழிவுதான். அம்மல ஒழிவால் ஐக்கியானுபவத்தில் வாழ்வற்ற நிலையில் பிறவாமையுற்று கிடக்கவே விரும்பினர். இத்துடன் 50வது செய்யுளுக்கு உண்டான உரை விளக்கம் நிறைவு பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பா, அதிலே அடங்கிய முக்கியமான பதிகங்கள் மற்றும் சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூல்கள் பல தந்த திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் இவர்கள்தான். இவர்களால் சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூல்கள் பல தயவு நூல் வெளியீட்டு அறக்கட்டளையின் மூலம் வெளியாகியுள்ளன.